ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சாய் கலை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய் துவாரகை யூடியூப் சேனல். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கக்கூடியது, வாட்ஸ்அப் டெலகிராம் தளத்தில் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு போகும்போது செய்யக்கூடாத ஒரு சில விஷயம், ஒரு சில தவறுகள் என்னென்னக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவும், அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சிலவங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகும்போது காலை சுத்தமா கழுவிக்கிட்டு கோயிலுக்குள்ள போங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு சத்தமா பேசாதீங்க, அமைதியா இருந்து சாமியை கும்பிட்டு வாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா மொபைல் பேசுறத முற்றிலுமா தவிர்த்துருங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு விபூதி குங்குமம் வாங்கையில ஒரு தடவை மட்டும் விபூதியை வாங்கிக்கிறங்க, ஒரு தடவைக்கு மேல விபூதி வாங்கக்கூடாது. சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு விபூதி வாங்குறீங்கன்னா அவருக்கு முன்னாடி நின்று விபூதியை பூசாதீங்க, திருப்பி நின்று விபூதியை பூசிக்கொள்ளுங்க, அது நல்லது. ஒரு கோயிலுக்கு போய் விபூதி வாங்கி விபூதி பூசுறீங்கன்னா தரையில விழாம பாத்துக்கிறங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிருந்துகிட்டே வந்து விபூதி பூசக்கூடாது, அதையும் வந்து தவிர்த்துருங்க. நெருப்புக்கு முன் நின்றும் ஆற்றுக்கு முன்னாடி நின்றும் விபூதியை வந்து பூசக்கூடாது, இதையும் தெரிஞ்சுக்கிறோங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னா அங்க கொடி மரம், நந்தி, பலிபீடம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது அங்க அந்த பலிபீடத்துல நிழலோ, கொடி மரத்துல நிழலோ, இல்ல நந்தியோட நிழலோ வந்து மிதிக்க கூடாது. அதே மாதிரி சாமி சிலைகளை வந்து தொட்டு வணங்கக்கூடாது. இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம்னா சிவன் கோயிலுக்கு போகும்போது சிவனை மட்டுமே மனசுல நினைச்சு வழிபட்டுட்டு வாங்க. அங்க போயிட்டு யாரு காலையும் விழுந்து வணங்கக்கூடாது. சிவனை தவிர அங்க வேறு யாரும் வந்து பெரியவர் இல்லை. அதே மாதிரி கோயில்ல கொடுக்குற பிரசாதத்தை எப்பவும் வீணாக்காதீங்க. இதையெல்லாம் பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதியும் உங்களுக்கு வந்து முழுவதுமா கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் நீங்க பார்த்து செய்யக்கூடாது. இதெல்லாம் தவிர முக்கியமா இதெல்லாம் பின்பற்றிக்கணும்.